ஒரு காலத்தில் நோய்களை தீர்க்கும் ஆறாக இருந்த நொய்யலாறு தற்போது நோய்களை பரப்பும் ஆறாக மாறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடினார். கோவையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி நொய்யலாற்றை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நொய்யலாறு சாகும் நிலையில் ஐசியூவில் இருப்பதாக கூறினார். மத்திய மாநில அரசுகள் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி நொய்யலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆறுகளை சாக்கடையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆறுகள் சாக்கடையாக மாறிட்டு இருக்கு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போ வந்தாங்களோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு ஆறா செத்து கொண்டிருக்கிறது. முதல்ல கூவம், சென்னை ஆறுல கூவம் ஆறு செத்து போயிடுச்சு, அடையாறு ஆறு செத்து போயிடுச்சு. அடுத்து நொய்யல் ஆறு, அதுவும் சாகுகின்ற நிலையில இருக்கு, ஐசியூல இருக்கு. தாமிரபரணி இங்க ஊசல் ஆடிட்டு இருக்குது. வைகை அணையும் போயிடுச்சு, வைகை ஆறும் போயிடுச்சு. இப்படி ஆறுகளை பாதுகாக்க தெரியாதவர்கள் கையில் தான் ஆட்சியெல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும். மக்களும் போராடணும், மக்களும் வரணும், தெருவுக்கு வரணும், வந்து போராடணும். இப்போ அத்திக்கடு அவிநாசி திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க? 60 ஆண்டு காலம் கொண்டு வர முடியல. எப்படி கொண்டு வந்தாங்கன்னா போராட்ட குழு போராட்டம் செஞ்சு உண்ணாவிரதம் அழுத்தம் கொடுத்து அப்படிதான் வந்தது. அது மக்களும் வரணும், விவசாயிகள்லாம் வரணும், வந்தாதான் கிடைக்கும். நீங்க டெல்டாக்காரன்னா நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருக்கேன், பெருமையா சொல்லியிருக்கிறார். நீங்க டெல்டாக்காரன்னா இந்நேரம் நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறீங்க, 67 இருக்கிறீங்க. தஞ்சாவூர்ல தான் நெல் விளையுதுன்னு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப நெல் விளையிற இடத்துல இது போன்ற அடிப்படை கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேடி ஸ்டோரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நீங்க உருவாக்கல? ஏன் அறகுறையா இருக்கு? ஏன் பற்றாக்குறை இருக்கு? ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டில் விளையிற நெல் 1,20,00,000 டன். அதுல அரசு கொள்முதல் செய்யறது வெறும் 40 லட்சம் டன்னு தான். 3ல் 1 பங்கு தான். இது என்ன சாதனை? மீதி 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்காங்க. தனியார் அவங்க பாவம். இப்ப 2,500 ரூபாய் எம்எஸ்பினா தனியார் 1,800 ரூபாய், 1,700 ரூபாய் தான் விவசாயி கொடுக்குறாங்க. 100 கிலோ கொடுக்குறாங்க. விவசாயிகள் வேற வழி இல்லை. அரசுக்கு போனா அங்க காக்க வைக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் எடுக்க முடியும். நான் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு களம் கிடையாது, எங்க நான் தேக்கி வைப்பேன் அப்படின்னு விவசாயிகளுக்கு பாவம் இடம் இல்லை. அதனால ஒரு வழி இல்லாம தனியார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. நீங்க அரசு நீங்க உங்களுடைய கொள்முதலை அதிகப்படுத்துங்க. 40 லட்சம் டன்ல இருந்து 80 லட்சம் டன் அதிகப்படுத்துங்க. நாங்க அதுல எங்க நோக்கமும் 25% மேல ஈரப்பதம் இருந்தா அது கொள்முதல் 25% வரைக்கும் கொள்முதல் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ விவசாயிகள் எங்க போவாங்க? அவங்க எங்க வச்சிருக்க போறாங்க? அதுல அவங்க எங்க காய வைக்க போறாங்க? காய வைக்கிறதுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கல, எங்க போய் காய வைக்க முடியும்? களமும் கிடையாது அவங்களுக்கு. சின்ன சிறு விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கோம். களம் எப்படி வச்சிருப்பாங்க? மத்திய அரசு நிச்சயமா, மத்திய அரசும் இது அழுத்தம் கொடுக்கணும். இது அவங்களுடைய கண்டிஷனை திரும்ப பெறணும். அதுல 25% வரைக்கும் ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை கொள்முதல் செய்யணும். அதுல இது மாநில அரசு அதை அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசு பத்தி பேசிட்டு இருக்குது.